கேரமே தப்பா இருக்கு. நீங்க திரும்பி பாருங்க. கரெக்டா? அது நீங்க மென்ஷன் பண்ணீங்களா இல்ல உங்களுக்கு தெரியுமா? இது கேரம் போர்டே வந்து தப்பா இருக்கு பாருங்க. இப்போ வந்து உங்களுக்கு தெரியல அது ஏன்னா நம்ம வந்து கேரம் போர்டு பிளேயர்னா நம்ம ஒரு மெஷர் மட்டும் பார்ப்போம், எந்த கேம் எந்த ஸ்டார்ட் எந்த ஸ்ட்ரோக்குன்ட்டு. ஸோ அது பார்க்கும்போதே நம்மளுக்கு என்னடா இவ்வளோ பெரிய குயின் கேமரா குயின் இது மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கோட்டை விட்டாங்களே தோணுச்சா உங்களுக்கு? எங்களுக்கு தோணுது. இல்ல அது வந்து ஸ்கிரீன் பேனர் அந்த மாதிரி இருக்கு. ஸோ கேரம் விளையாடும்போது படத்துல கரெக்டாக தான் இருக்கும். இல்ல படத்துல கரெக்டாக இருக்கும், நம்ம பார்க்கணும்ல. நீங்க சொல்லிருக்காங்க ஒரு வார்த்தை ஒரு வேலை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்களா இந்த மாதிரி பேனர் இருக்குன்ட்டு? இல்ல எனக்கு இருக்கு, அது வந்து ஒரு போஸ்டர் தான். கேரம் நீங்க ரியலா பாருங்க. கேரம் போர்டு நீங்க தான் கேரம் பிளேயர். சரி நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாமே தான் கேட்கல, வேற எதுவும் கேட்கல. காலையில கிட்ட ஒரு நிமிஷம் உங்களுக்காக ஒண்ணு இல்ல கவர் மட்டும் கேட்க வரல, தப்பு கிடையாதுல்ல. காலையில கிட்ட இல்ல பின்னாடி கேரம் போர்டு வச்சிருக்கீங்க. சரி, அவங்க குரலுக்கு மரியாதை கொடுக்குறோம், நன்றி. ஆனா எப்பவுமே நீங்க வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் மாதிரி வந்து வெளியே தெரிவிங்க. ஏன்னா எல்லா ஸ்போர்ட்ஸ்மேனோட அப்பாவா நடிச்சிருக்கீங்க சரிங்களா? அந்த படமும் நிறைய வெற்றி அடைஞ்சிருக்கு. இதுல வந்து உங்களுக்கு வந்து என்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்க, இதுலயே வந்து அப்பா கேரக்டர் வந்து அதுல அந்த இதுல வந்து பாலன் படத்துல வந்து குடிச்சிட்டு ஒரு விஷயம் பண்ணிருப்பீங்க. இதுல ஏதாவது ஒண்ணு விஷயம் வச்சிருக்காங்களா? அது வந்து இறுதி சுற்று வந்து நிறைய ரியல் இன்சிடென்ட்டை இன்ஸ்பயர் பண்ணி எழுதின ஸ்கிரிப்ட் தான் சுதா மேடம். இது வந்து ஒரு முழுக்க உண்மை சம்பவம், உண்மை நடந்த கதை. ஸோ அவங்களோட பயோபிக் தான் எடுக்கிறாங்க. அதனால் அவங்க அப்பாவோட கதாபாத்திரத்தை பற்றி நான் டைரக்டர் கேட்டிருந்தேன். இப்போ தான் நேரில் மீட் பண்ணியிருக்கேன். அவர் ஸ்டடி பண்ணி தான் அதை நடிக்க போகிறேன். இன்னொன்று ரெகுலராக ஸ்போர்ட்ஸ்னாவே அதில் இருக்கிற அப்பாவா அது டிப்பிக்கலாக நம்ம இருக்க முடியாது. இதில் இவரோட பங்களிப்பு என்னவா இருந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம ஸ்க்ரீனில் எப்படி பண்ண முடியும்னு ட்ரை பண்ணுவோம். அதுதான் என்னோட வேலையாக. சரி மேம், என் பேர் காசிமா. இது வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் என்னோட லைஃப்ல. ஏன்னா ஒரு ஓரமா இருந்த ஒரு ஆட்டோ டிரைவர் மகளா இருந்தேன், இன்னைக்கு ஒரு வேர்ல்ட் சாம்பியனா, இன்னைக்கு ஒரு ஃபிலிம்லயே வந்து என்ன வந்து என்னோட கேரக்டர் வந்து குயின்னு சொல்லிட்டு என்ன ஒரு ஆளாக மதித்து என்னையும் ஒரு வேர்ல்ட் சாம்பியன் வச்சு இந்த ஃபிலிம் எடுத்தது ரொம்ப நன்றி சார். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து சாரெல்லாம் பார்ப்பேன்னான்ட்டே தெரியாது, டிவியில் பார்த்து தான் சாரெல்லாம் பார்த்துருக்கேன். என்னுடைய அப்பா ரியல் அப்பாவாக வந்து நடிக்கிறாரு. ஸோ அவருக்கெல்லாம் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ணணுன்ட்டு நம்புகிறேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். ஒரு ஊருக்கு போகும்போதே எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்ட்டு இந்த ஸ்டோரியிலே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. இது வந்து இந்த ஸ்டோரி கண்டிப்பாக நேஷனல் அவார்டு இன்டர்நேஷ்னல் அவார்டு வாங்கணும்னு நான் நம்புகிறேன். நான் இதுக்காக ப்ரே பண்ணுவேன். கண்டிப்பாக வாங்க. ஆல் தி பெஸ்ட் ஆல் திங்.